பொங்கல் இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா அழகான ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட் தாங்க பார்க்க போறோம். ஸ்பேஸ் சேவிங்னா நார்மல் ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட் கிடையாது, ஒரு கம்ஃபர்ட்டான டைனிங் டேபிள் தாங்க பார்க்க போறோம். இப்படி இருக்குங்க 4 சேர் நீங்க வெளியில எடுத்து விட்டுக்கலாம். இப்படி சரிங்களா? இப்படி எடுத்துட்டு இப்படி உட்காந்து ஜாலியா உட்காந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் அட்டெண்ட் பண்ண கூட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஐடி பீப்புள்ஸா இருக்கீங்க, 4 பேர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா கூட நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல அபார்ட்மெண்ட்ல இருக்கேன் எனக்கு கம்ஃபர்ட்டா ஒரு டைனிங் டேபிள் வேணும்னா நீங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஸ்பேஸே சுத்தமா இல்ல எனக்கு வீடு ரொம்ப டைனிங்கே இடம் முடியல, இந்த மாதிரி ஒரு அழகான சின்னதா டைனிங் டேபிள் வேணும்னா கூட நம்மள்ட்ட இந்த மாதிரி டைனிங் டேபிள் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இது சேர் இப்படி இருக்கும், உள்ள கூட நீங்க எடுத்து கூட வச்சுக்கறனா கூட வச்சுக்கலாங்க. ஓகே சார், இது மேல இருக்க கிரைன்ஸ் எல்லாமே ஒரிஜினல். ஆமா, எல்லாமே ஒரிஜினல் கிரைன்ஸ். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் சீசா வுட்லயே கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளே வுட் மத்த வுட் எந்த யூஸ் பண்றது எல்லாமே கம்ப்ளீட்டா சீசா வுட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கிளாசிக் பண்ணல அவைலபிளா இருக்கு. ஓகே சார், இந்த ஃபுல்லுமே வுட் தான் கம்ப்ளீட்டா எல்லாமே ஃபுல்லாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வுட் தான். எல்லாமே 5 இயர்ஸ் வாரண்டியோட நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம். இப்போ சர்க்கிள் டைப்ல இருக்கு, ஸ்கொயர் டைப்ல ஸ்கொயர் டைப்ல வேணாலும் இருக்கு. ஸ்கொயர்ல 4 சேர்ஸ் இருக்கு, 6 சேர்ஸ்மே பாத்தீங்கன்னா நம்மட்ட அவைலபிளா இருக்கு. அடுத்து என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு டீபாய் தாங்க பார்க்க போறோம். டீபாய்ல வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் டீபாய் தாங்க பார்க்க போறோம். சைனீஸ் டீபாய்ல கீழ உட்கார்ந்து பாத்திருப்பீங்க. சைனீஸ் டீபாய்ல ஸ்டோரேஜ் இருக்கு, உங்களுக்கு 4 சைடு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கு. நீங்க லேப்டாப் யூஸ் பண்றா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சின்னதா உட்கார வச்சு 4 பேர் மினி கேரம் விளையாடுற கூட நீங்க பாத்தீங்கன்னா விளையாண்டுக்கலாம். உங்களுக்கு சைனீஸ் டீபாய்ல 2 மாடல் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஒன்னு இந்த மாடலுங்க, அடுத்து இந்த மாடலுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டீபாய்ங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல போற மாதிரி உங்களுக்கு இந்த டீபாயும் பாத்தீங்கன்னா நம்மட்ட அவைலபிளா இருக்கு. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமா கீழ உட்கார்ந்து சாப்பிடுறது நம்மளோட மரமே, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த டீபாய் பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருக்கு. இப்ப ஜாப்பனீஸ் டைப் பார்த்தா அந்த ஸ்பேஸ் சேவிங் டீபாய் பார்க்கறோம். இந்த பாருங்க, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும், அந்த ஹைட்ராலிக் மாதிரி இப்படி எடுத்து விட்டுக்கலாங்க. இப்படி லேப்டாப் யூஸ் பண்றா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல காய்கறி நறுக்கிட்டே நாடகம் பாத்துக்கலாம் கூட நீங்க பாத்துக்கலாங்க. அப்புறம் உட்காந்து எழுதுனா கூட எழுதிக்கலாம். கிட்ஸ் ஹோம்வொர்க் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க இருக்காங்க, எந்திரிச்சு போய் நடக்க போக முடியல, இதுலயே உட்காந்து நீங்க சாப்பிடறனா கூட தலைவாழையில போட்டு இர்ஃபான் மாதிரி சாப்பிடறனா கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்டோரேஜுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். ஸ்டோரேஜ் தேவையான திங்ஸ் புக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க இதுல வச்சுக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கிளாசிக் பண்ண பொறுத்தளவுக்கு சீசம் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கு. எல்லாமே ஸ்பேஸ் சேவிங்கான கான்செப்ட்ல கொடுத்துட்டு இருக்குங்க. சோ இதுக்கு கேரண்டி லைஃப்ல வரும். கேரண்டி லைஃப்ல உங்களுக்கு 5 இயர்ஸ் தாராளமா வாரண்டி. எங்க பண்ணல 1 இயர் தான் சீசம் முட்டுக்கு வாரண்டி தருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி தராங்க. சவுத் இந்தியால யாருமே தர முடியல, ஹோல்சேல் விலைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ இதுல வந்து வேற மாடல் கேட்டாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாடல் அவைலபிள் இருக்கு, சின்ன மாடல் இது எப்படி எடுத்து விட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் எனக்கு சைஸ் பெருசா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் அவைலபிளா இருக்கும். இதுல என்ன ஸ்டோரேஜ் இல்லன்னு கேட்டா அதுல வந்து கீழ ஸ்டோரேஜ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டிரா டைப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துருங்க. டிரா டைப். ஆமா ஆமா, உங்களுக்கு டிரா டைப் வந்து டிரா இப்படி க்ளோஸ் பண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம். இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு டைனிங் ஹைட்ராலிக் வேண்டாம், நார்மலா வேணும், 2 சைடு ஸ்டோரேஜ் வேணாலும் இதே பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. ஓகே சார், இது ஹைட்ராலிக் இல்லாம நார்மல் ஹைட்ராலிக்லாம் நார்மலா இருக்கு. உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய லக்ஸரி இதுல வீட்ல போட்ட மாதிரி இருக்கும் இந்த டீபாய்ல. இந்த சைடு ஒரு ஸ்டோரேஜ், அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு. டீபாய் ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 5500 மட்டும் அவைலபிளா இருக்கு. யாருமே தர முடியல, ஹோல்சேல் விலைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது காரைக்குடி செட்னா டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வால் இது மிரர் ஸ்டாண்டிங் மிரர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரைக்குடியில இருக்க டைல்ஸ் பேட்டர்ன் போட்டு இது பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி உட்கார்ந்து நீ ஹேர் ஸ்டைல் பண்றனா பண்ணிக்கலாம். இல்ல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நம்ம கொடுத்துறோம். ஏன்னா ஸ்டோரேஜுமே பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துறோம். தேவையான ஸ்டோரேஜ்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இத ஃபோல்டபிளும் கூட பண்ணி வச்சுக்கறனா கூட நீங்க வச்சுக்கலாம். இப்படி எடுத்து தேவையான இடத்துல அப்படி எடுத்து வச்சு நீங்க எடுத்து வைக்கிறனா கூட இன்சைட் வச்சு கூட மாத்தி கூட நீங்க வச்சுக்கலாம். இதுமே ஒரு ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட். ஆமா, எல்லாமே ஸ்பேஸ் சேவிங் தான் ப்ரோ. கிளாசிக் ஒன் பொறுத்தளவுக்கு சீசம் ப்ராடக்ட்ஸ்ல ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் நம்மள்ட்ட மட்டும் தான் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஓகே, இதுல எத்தனை வெரைட்டி ப்ரோ கிடைக்கும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மாடல் பக்கம் அவைலபிளா இருக்கு. இது மூங்கில் பேம்போ பேட்டர்ன், அப்புறம் டைமண்ட் பேட்டர்ன், டைல்ஸ் பேட்டர்ன், பக்ரா பேட்டர்ன் அவைலபிளா இருக்கு. அங்க பாருங்க. ஓகே, சோ இது வந்து டைமண்ட் பேட்டர்ன். ஆமா ப்ரோ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார் கேபினெட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வீட்ல ஒரு பார் செட்டப் வேணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஒரு பார் செட்டப் வேணா இந்த மாதிரி எடுத்து நீங்க பார்லயே உட்காந்து ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கலாம் வீட்லயே உட்காந்துட்டு. சரிங்களா? இப்படி எடுத்து போட்டு நீங்க இப்படி மடக்கி வச்சுட்டு இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங் தான். இதுவுமே மடக்கி வச்சு. ஆமா, இதுவுமே மடக்கி வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இதெல்லாம் ரோலிங் தேவையான அந்த இது கிளாஸ்ல வச்சுக்கலாம். அப்புறம் இதுமே ஊறுகாய் வைக்கிறதுக்கு எல்லா திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு எல்லாமே சைடிஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே கொடுத்துறோம். மினிமம் ஒரு 25 சரக்கு பாட்டிலாவது பாத்தீங்கன்னா நீங்க வச்சுக்கறனா வச்சுக்கலாம். எல்லாமே ஃபுல் ஸ்பேஸ். ஆமா, எல்லாமே ஸ்பேசிங் தான் ப்ரோ. சீசம் ப்ராடக்ட்ஸ் கிளாசிக் ஒன்ல பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஸ்பேசிங் ஐட்டம்ஸ் தான். பார்த்தோம்னா ஜாப்பனீஸ் பார்த்தோம், ஹைட்ராலிக் பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் காஃபி டேபிள் டைப்ல டீ பாய் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேரம் வந்து கீழே உட்காந்துலாம், இது மேலேயே உட்காந்து எப்படின்னா 4 பேர் மீட்டிங் உட்காந்து தாராளமா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மினி டைனிங் டேபிள். மினி டைனிங் டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம். கேரம் விளையாண்டுக்கலாம், ஜாலியா டிஸ்கஸ் பண்றனா கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2-3 மாடல்ஸ் பக்கம் நம்ம அவைலபிளா இருக்கு. இது நார்மல் ஸ்டூலோட வந்துரும், இது கேப்சூல் ஸ்டூலோட வந்துரும். உங்களுக்கு ஸ்டூல் செட் வந்து பாத்தீங்கன்னா டிசைனோட வேணா டிசைனோட அவைலபிளா இருக்கு. இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைல்ல எனக்கு இதே மாதிரி பேட்டர்ன் வேணாலும் அவைலபிளா இருக்கு நம்மள்ட்ட செட்டிநாடு ஸ்டைல்ல. ஓகே, மேல இருக்கிறது ஒரிஜினல் டைல்ஸ். ஆமா, எல்லாமே ஒரிஜினல் டைல்ஸ் தான் ப்ரோ. எல்லாம் வரையதுக்கு ஒரிஜினலா உங்களுக்கு ஆத்தங்குடி டைல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது எப்படிங்க ப்ரோ? இது ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட். எல்லாமே ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் தான் ப்ரோ. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டெலிஃபோன் டேபிள் நீங்க சைடுல வச்சினா தேவையான திங்ஸ் இதுக்குள்ள வச்சுக்கலாம். மேல ஒரு சின்ன லேம்ப் மட்டும் வச்சினா இது பெட் சைட் டேபிளா கூட நீங்க யூஸ் பண்றா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்னங்க ப்ரோ? இதுமே பெட் சைட் டேபிள் தான் ப்ரோ.
பெட் செட் ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 4500 நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. இதெல்லாம் ஸ்டூல் செட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசம் தீபம் விளக்கப்படுவீங்க, டெக்கரேட் ஐட்டம்ஸ் வச்சிருக்கோங்க. இல்லை நீங்க வந்து ரொம்ப டெக்கரேட்டிவ் விரும்புறவங்களால வந்து இந்த மாதிரி ஸ்டூல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏரியானாலுமே ஒன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாது. இந்த அளவுக்கு வெயிட் தாங்க? ஆமாம், தாராளமாக வெயிட் தாங்க ப்ரோ. நான் கிட்டத்தட்ட ஒரு 85 கிலோ இருப்பேன். தாராளமாக உங்களுக்கு வெயிட் தாங்கும். ஓகே, இது என்னங்க ப்ரோ பாக்ஸ் மாதிரி இருக்கு? இது வந்து உங்களுக்கு பெட் செட் டேபிள் தான். டீப்பா யூஸ் பண்ணிக்கலாம், பெட் செட் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று எடுத்தா ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்காது. மல்டி யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், புக் செல்ஃப் தாங்க பார்க்க வரோம். புக் செல்ஃப்னா அழகான புக் செல்ஃப். இது ஃபோல்டபிள் புக் செல்ஃப். நீங்கள் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாங்க, ஃபோல்டபிள் பண்ணி நீங்கள் வைக்கிறனா கூட நீங்கள் வச்சுக்கிறலாங்க. இப்படி எடுத்து பழையபடி வந்துருங்க. அதே பார்த்தீங்கன்னா புக் செல்ஃப் எனக்கு ஃபோல்டபிள் வேணா, நார்மல் வேணாலும் இந்த மாதிரி புக் செல்ஃப் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. இல்லை நார்மல் வேணா சின்னதாக காம்ஃபர்ட்டாக வேணா இந்த மாதிரி புக் செல்ஃப் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு நம்மள்ட்ட. ஓகே, எல்லாமே வித்தியாசமான, எல்லாமே ஒரு பேட்டர்ன் ஒரே வுட் தான், ஆனால் வெவ்வேறு பேட்டர்னில் இருக்கும் நம்மள்ட்ட. பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் நிறைய பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயலாக இருக்கும், யூரோப் ஸ்டைலில் இருக்கும். இதெல்லாம் போட்டிங்கன்னா அடுத்து இன்னொரு பார்த்தீங்கன்னா புக் செல்ஃப் கம் ஸ்டடி டேபிள் பார்த்துருக்கீங்களா? இதுதான் இது. ஆமாம், ஸ்டடி டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி உட்காந்து யூஸ் பண்ணுறனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ரொம்பவே ஒரு காம்பாக்டான. ஆமாம், யூஸ் பண்ணுறா யூஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பிரிட்டிஷ் காலத்தில் இருக்க மாதிரி பேக்கரிலாம் இருக்கும். அந்த காலத்து பேக்கரிலாம் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கிச்சன் கேபினெட் அந்த மாதிரி. ஆமாம், கிச்சன் கேபினெட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் புக் செல்ஃபே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8000 நம்மகிட்ட புக் செல்ஃப் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் டிவி யூனிட். சரிங்களா? இந்த டிவி யூனிட்லாம் பாருங்க, எல்லாம் பிராஸ் டைப்ல வந்துடும். அந்த காலத்தில் இருக்க கோயில் இருக்க கதவு மாதிரி வந்துடும். டிவி யூனிட்ல மாடர்ன் வேணா அந்த வம்சி சொல்ற மாதிரி மாடர்ன் வேணா மாடர்ன் இருக்கு, ட்ரெண்டிங் வேணா ட்ரெண்டிங் இருக்கு, ஓல்டு ஸ்டைல் வேணா ஓல்டு ஸ்டைல் இருக்கு. எல்லாமே இப்போ டிவி யூனிட்னா இப்போ டிவியோட இன்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி சைஸஸ்க்கு வருமா? இல்ல ப்ரோ, நீங்க 55 இன்ச் தான் நார்மலா டிவி யூனிட் வரும். அந்த 55 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட மாடல்ஸ் அவைலபிளா இருக்கு, நிறைய மாடல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே, சோ இதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் டிவி யூனிட் தான். இந்த சென்டர்ல வைஃபை பாக்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப. இதுமே டிவி யூனிட் தான். உங்களுக்கு சென்டர்ல வேணா சைடுல வேணா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் மேகசின் ரேக். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் 3500 தான் வரும். இப்படி இருக்குங்களா? வெளியில வந்து நீங்க இதுல மாட்டிக்கலாம். இதெல்லாம் ஹேங் பண்ணி டோர்ல ஹேங்கிங் பண்ணிட்டீங்கன்னா நியூஸ் பேப்பர் அப்புறம் வந்து கீரை கட்டி இதெல்லாம் போட்டுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உடன்ல பாக்குறீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இல்ல உங்களுக்கு ஒரு 500 ரூபீஸ் பக்கம் போன மாசமே வித்துருக்கு. ஆமா ப்ரோ, இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜா யூனிட், முருகரே வந்து வீட்டுக்கே வருவார் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இது வச்சுக்கலாம், திண்ணூர் பாக்ஸ், தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி பூஜா யூனிட் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்மள்ட்ட பெரிய பூஜா யூனிட் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு பெரிய சின்னதா காம்பாக்ட் அபார்ட்மெண்ட்ல இருக்கும் அந்த மாதிரி பூஜா யூனிட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பெருசா வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பூஜா யூனிட் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா நம்ம டிராயர்ஸ் கொண்டு வந்துடும். எல்லாமே ஸ்பேஸ் சேவிங் தான். நம்ம சீசம் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஸ்பேஸ் சேவிங் தான். சரிங்களா? இங்கேயுமே பாத்தீங்கன்னா டிராயர்ஸுக்கு தேவையான திங்ஸ், பூஜா திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பார்க்கணும், இல்ல இதுலயே மாதிரி பேட்டர்ல சின்னது வேணும்னு கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி டோரோட நம்ம பாத்தீங்கன்னா வச்சு தந்துடுறோம். ஆமா ஆமா, அந்த காலத்து கதவுல காஞ்சிபுரம் கதவுல இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுமே கோபுரத்தோட வந்துடும். சோஃபால வந்து பாத்தீங்கன்னா லக்ஸரி சோஃபா தாங்க பார்க்க போறோம். லக்ஸரி சோஃபானா பாத்தீங்கன்னா விலை அதிகமா இருக்குன்னு நினைப்பீங்க, அப்படி கிடையாதுங்க. ஹோல்சேல் வரைக்கும் பாத்தீங்கன்னா சோஃபா பார்க்க போறோம். சோஃபா கம் பெட் நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்க. இதாங்க சோஃபா கம் பெட். இது எடுத்துட்டு இப்படி இருக்குங்களா, இப்படி எடுத்து விட்டுக்கலாங்க. எடுத்து விட்டுட்டு இங்க ஸ்டோரேஜ் வந்துருமா ப்ரோ? ஆமா ப்ரோ, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துரும். ஓகே, இந்த மாதிரி பெட்டை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து போட்டு நீங்க தாராளமா தூக்கலாம். ராஜா பகுத் மாதிரி இப்படி தூக்கலாம். சோ 3 பேர் தாராளமா 3 பேர் தூக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வந்து நைட் மூவி பாக்குற, மூவியை ரொம்ப விரும்புறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர் கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது சோஃபாவை திருப்பி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆமா, சோஃபாவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபாவை பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி ராஜா பகுத் மாதிரி நீங்க உட்காந்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லக்ஸரி சோஃபா தான் பார்க்க போறோம். லக்ஸரி சோஃபானா விலை அதிகமா இருக்குன்னு நினைப்பீங்க, இல்ல கிடையாது. ஹோல்சேல் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்க கார்னர்ல தாய்லாந்துல இருக்க மாதிரி ஜாலியா பிசினஸ் மேன்ஸ் மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, கம்ஃபர்ட்டா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை இப்படி ஜாலியா யூஸ் பண்ணி நீங்க திவானா யூஸ் பண்ணிக்கலாம். இது திவானா யூஸ் பண்ணி. ஆமா, திவானா யூஸ் தனியா எடுத்து கூட நீங்க யூஸ் பண்றா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல செட்டோட யூஸ் பண்றா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் எல்லாத்துலயுமே ஸ்பேஸிங் கொடுத்துருப்போம். என்ன ஸ்பேஸிங்னா இது பாத்தீங்கன்னா ஒரு டிராயர்ஸோடமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்துரும். ஸ்டோரேஜ்க்கு தேவையான திங்ஸ், போன்ஸ், சார்ஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வச்சுக்கலாம். ட்ரெண்டிங் வேணுமா ட்ரெண்டிங் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விண்டேஜ் வேணுமா விண்டேஜ் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே, சோ இது விண்டேஜ் டைப். ஆமா, இதெல்லாம் விண்டேஜ்னா உங்களுக்கு விண்டேஜ் டைப். இதெல்லாம் கர்விங்ஸோட வந்துரும். உங்களுக்கு எல்லாம் ஹேண்ட்மேட் கர்விங்ஸ். சீசமுட்ல இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. சவுத் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேசிங் கான்செப்டோட ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாசிக் பண்ணல மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். வேற எங்கேயுமே கிடைக்காது. நீங்க இந்த மாதிரி எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். அப்படிதான் எல்லாமே 100% குவாலிட்டி தான் ப்ரோ. நம்ம குவாலிட்டியா இருக்கனால இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நம்மளால பண்ண முடியும், இவ்வளவு கஸ்டமர் நம்மளால ரீச் பண்ண முடியுது. குவாலிட்டி இல்லாட்டி நம்ம இவ்வளவு ப்ராடக்ட் பண்ணவே மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரேஃபர் சோப்பான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது இப்படி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரேப்பர் ஷாப்ல 3+1+1 அந்த முண்டை பத்தினா அவைலபிளா இருக்கு. ஓகே, இப்போ சிங்கிள் பீஸ் கேட்டாலும் தருவீங்க? சிங்கிள் பீஸ் கேட்டாலும் தருவோம், சிங்கிள் பீஸ் கேட்டாலும் தருவோம், 3+1+1+1 கேட்டாலும் தருவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மாடல்ல வந்து இது ட்ரெண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிராஸ் வச்ச டைப்ல வந்துரும். பிராஸ். ஆமா, நீங்க ஆத்தங்குடி ஸ்டைல்ல வீட்ல கட்டினா இந்த மாதிரி ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கும். பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடுறது டைனிங் டேபிள் கண்டிப்பா தேவை. டைனிங் டேபிள் தாங்க அவங்க பார்க்க போறோம். டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஸ்பேஸ் சேவிங் தான். நார்மல் டைனிங் டேபிள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுலயுமே ஒரு ஸ்பேஸ் சேவிங் இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேர் உள்ள இருக்க மாதிரி தெரியாது. எடுத்துட்டீங்கன்னா வெளியில வந்துடும். இப்படி தாராளமாக உட்காந்து சாப்பிட்றனா சாப்பிட்டுக்கலாங்க. 4 பேருக்கும் காம்ஃபர்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்துல நீங்கள் இந்த
வாத்தியார்கள்லாம் போட்டிருப்பாங்க சேர், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் சேர் ஆமாம் ஃபுல் எல்லாமே சீசா மட்டும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சவுத் இந்தியா யாருமே தரமே ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துருக்கோம். அடுத்த சொல்லி அடிச்ச கில்லிங்கிற மாதிரி உங்களுக்கு கில்லி பேட்டர்ன் வேணும்னா இந்த மாதிரி மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்டூல் போட்டிருக்காங்க. ஸ்டூல் வேணாலும் அவைலபிளாக இருக்குது, சேர் வேணாலும் பார்த்தீங்கன்னா அவைலபிள். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கோயில் கதவு மாதிரி வந்துடும். இந்த பிராஸ் டைப் வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் கம்பியாக வரும். இதெல்லாம் ரொம்ப அந்த காலத்து ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பி இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்படி போட்டு தாராளமாக ஒரு 4 பேர் சாப்பிட்ருக்காங்க. இதுலேயுமே 4 ஃபீட்டுமே அவைலபிளாக இருக்குது, 5 ஃபீட்டுமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பட்டர்ஃப்ளை கார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. இதான் உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை கார்டு. இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாடல் எங்கேயுமே கிடைக்காதுங்க. நான் எங்கேயும் சர்ச் பண்ணி பார்த்தாச்சு, எல்லா கடையிலுமே எங்கேயுமே கிடைக்காது. எனக்கு வந்து சவுத் இந்தியாவில் யாருமே தர முடியல, ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு யாரும் நம்ம பண்ணுற ப்ரைஸ்க்கு யாருமே தர மாட்டாங்க. ஸோ பில்லர் மாதிரி வந்துடும். ஆமாம், எல்லாமே பில்லர் மாதிரி வந்து அந்த இதெல்லாம் பில்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச் போகிறோம். சீசன் முட்டில் யாருமே 4 இன்ச் போடவே மாட்டாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் ஸ்டோரேஜ் காட்டுங்க. ஹெட் ஸ்டோரேஜ்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நீங்கள் தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். உங்களுக்கு இதுதாங்க அந்த 16,000 கட்டில் உங்களுக்கு ஸ்ட்ரிப் பேட்டர்ன் வந்துடும். ஒரு ஆர்கிடெக்சர். ஆமாம், ஆர்கிடெக்சர் ஃப்ரேமில் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்டோரேஜ், ஹெட்ல நார்மல் ஸ்டோரேஜோட இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருங்க. ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு தங்க தகவல் பதிக்கப்பட்ட மாதிரி இந்த கட்டில் வந்துருக்கு. உங்களுக்கு எல்லாமே பிராஸ் இருக்கு, பார்க்க பயங்கரமா இருக்கு. எல்லாமே ஹேண்ட்மேட் தான், சீசா பொறுத்தளவுக்கு. இது அடுத்த கட்டில் பார்க்கலாம். ஸோ இது வந்து டைமண்ட் பேட்டர்ன். ஆமாம், எல்லாமே டைமண்ட் பேட்டர்ன். பார்த்தீங்கன்னா யானை கட்டில் பார்த்துருப்பீங்களா, அதான் இந்த கட்டில். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரளா யானை மாதிரியே இருக்குங்க. உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகன் யானை வந்த மாதிரியே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் காட்டில் வேறு ஜங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குதிச்சுக்கலாங்க நீங்கள். சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரிப்போட வந்து கொசுவேலை போட்டு நீங்கள் ஜாலியாக ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கட்டில் பார்க்க போகிறோம், ஹைட்ராலிக் கட்டு தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப ஸ்டோரேஜே சுத்தமாக இல்லை, நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு வார்ட்ரோபே வைக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கார்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கட்டில் ஸ்டோரேஜ். ஆமாம், அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரியே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரேஜாக கொடுக்க தேவையான திங்ஸ் எல்லாமே நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம். எடுத்துட்டீங்கன்னா பழையபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டில் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் அவைலபிளாக இருக்குது, குயின் சைஸுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸ்பேஸ் சேவிங்காக எக்கச்சக்கமான ஃபர்னிச்சர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்று பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக, அதுவே ரொம்பவே இனோவேட்டிவாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ப்ரோ. வணக்கம். நம்ம பேர் நம்ம கம்பெனி நேம்? நம்ம பேர் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர். கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஒன். உங்களுக்கு ரெட் ஹில்ஸ் மாதவரத்துலையும் கோயம்புத்தூர் கோல்டு ஹில்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லொக்கேட் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்ரி அவுட்ல சீசா முட்டில் யாருமே தர முடியல, ஹோல்சேல் ரேட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். ஓகே ப்ரோ. இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்து காமிச்சிருந்தீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேஸ் சேவிங்காக எல்லாமே ஸ்பேஸ் சேவிங் தான் ப்ரோ. நம்ம ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் நம்மளோட மெயின் கான்செப்ட் சீசா முட் பொறுத்தளவுக்கு ஸ்பேஸ் சேவிங்கை கொண்டு வரதான், மார்க்கெட்டில் கொண்டு வரதான் நம்மளோட இதுவே. ஓகே ப்ரோ. இப்போ வந்து பார்த்துட்டு எனக்கு பிடிக்குது, நான் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா எவ்வளோ நாள் ப்ரோ உங்களுக்கு? ப்ரோ வெளியூராக இருந்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் இருந்துச்சுன்னா உடனே ஒரு 3-4 டேஸில் கொடுத்துலாம். டெலிவரி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகும். உள்ளுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்தோடனே உடனே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே. இப்போ ப்ராடக்ட் உடனே ரெடியாக இருக்குன்னா ரெடியாக இருக்குன்னு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே. ஸோ இந்த பொங்கல் சீசனுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், லொகேஷன் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.